ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று பார்ப்போமா? இன்றைக்கான ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிட கதை. ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கு லாட்ரி ப்ரைஸ் விழுந்துதான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தனக்குன்னு காரு, கோட்டு, சூட்டு, தொப்பின்னு வாங்கிக்கிட்டு அந்த கிராமத்தை சுற்றிட்டு வந்துட்டு இருந்தார். அந்த கிராமத்தில் யாரும் காரே பார்த்ததில்லை. இவரோ ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு, பக்கத்தில் வரவங்களுக்கெல்லாம் காரில் போகிறப்ப கையை ஆட்டிக்கிட்டே போகிறது. அந்த கிராமத்தையே சுற்றிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒருத்தரை கூட அந்த காரில் அவர் இடிக்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அந்த காருக்கு முன்னாடி 2 குதிரையை கட்டிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கார் இன்ஜின் கூட ஸ்டார்ட் பண்ண தெரியலையாமா. காருக்குள்ள 100 குதிரையோட சக்திகள் இருக்கு. ஆனால் இவர் வெளியே குதிரையை கட்டி ஓட்டிகிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே இவரை போல தான். நமக்குன்னு எவ்வளவோ சக்தி இருக்குது, ஆனால் நம்ம யாரும் அதை பயன்படுத்தாமலே இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த கதை ரொம்ப அருமையாக இருந்ததில்ல? நானும் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். என்ன ஸ்டோரின்னு பார்த்துடலாமா? புத்திசாலி மனைவி. ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தாராம். அவர் காலமெல்லாம் சம்பாதிச்சாராம். சம்பாதிச்ச பணத்தை தன்னோட குடும்பத்துக்கு கூட கொடுக்காம கஞ்சத்தனமாக செலவு செஞ்சிட்டு இருந்தாராம். மிச்ச பணத்தை பத்திரமா சேமித்து வச்சுட்டு இருந்தாராம். அவர் இறந்து போகிற ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு, நான் ஒரு வேளை இறந்துட்டாலும் நான் சம்பாதிச்ச பணத்தை என் கூடயே கொண்டு செல்ல நினைக்கிறேன். நான் என்னுடைய பணத்தை என்னுடைய சவப்பெட்டியிலே வச்சு அடக்கம் செஞ்சிடுன்ட்டு கடவுள் பேரில் சத்தியம் வாங்கிக்கிட்டாராம். அவங்க மனைவியோ தன்னுடைய கணவனுடைய கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு இவங்களும் அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாங்களாமா. அதே மாதிரி கொஞ்சம் மாதம் கழித்து அவரும் இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்தது. சவப்பெட்டியை மூடும்போது அந்த நேர்மையான மனைவி, கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவப்பெட்டிக்குள்ளே ஒரு கவரை சுற்றி வச்சாலாமா. அவளோட கஷ்டமான வாழ்க்கையையும் அதே மாதிரி அவன் கணவனுடைய கஞ்சத்தனத்தை தெரிஞ்சுக்கிட்ட அவளுடைய ஃப்ரெண்டு, நீயும் முட்டாள்தனமாக அவர் தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை மாதிரியே செஞ்சிட்டியே அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவங்களுடைய நேர்மையான மனைவி, அவருடைய சவப்பெட்டியில் பணத்தை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடவுள் பேரில் சத்தியம் வேற பண்ணிட்டேன், அதை மாற்றிக்கவ முடியும்? அவர் சம்பாதிச்ச சொத்து, அவர் சேர்த்து வச்சது எல்லாத்தையும் பணமாக ஆக்கி என் கணக்கில் பேங்க்கில் போட்டுட்டேன். என் பேரில் பேங்க்கில் போட்ட பணத்தை செக்காக மாற்றி அவருடைய சவப்பெட்டியில் வச்சு மூடிட்டேன். அவர் போகிற இடத்துல ஒரு வேளை பேங்க் இருந்தால் மாற்றிக்கிட்டோம், மாற்றி அவர் செலவு செஞ்சுக்கிட்டா எனக்கு அதில் ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னாலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக பார்த்த 2 ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான கடைசி ஸ்டோரி பார்த்துடலாமா? என்னன்னா, கவலையை மறந்து சிரி. இது வரைக்கும் பார்த்த ஸ்டோரியெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும். இது உங்களுடைய கவலையை மறந்து சிரிக்கிறதுக்கான ஸ்டோரி. வாங்க, என்ன ஸ்டோரின்னு பார்த்துடலாமா? தன்னுடைய மனைவிக்கு கணவன் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனான். இன்னைக்கு நைட்டு நான் வரத்துக்கு லேட் ஆகும், நிறைய வேலை இருக்கு, பிரியாணி செஞ்சு வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனாரம்மா. 20 நிமிஷம் ஆகியும் பதிலே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் மெசேஜ் அனுப்புனாரு. என்னுடைய ஆஃபீஸில் என்னுடைய சம்பளத்தை அதிகப்படுத்தியிருக்காங்க, அடுத்த மாதம் நீ கேட்ட காரையே புக் பண்ணிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல்டோவில் லேட்டஸ்ட்டாக புதுசாக ஒரு மாடல் வந்திருக்காமா, அது வாங்கி கொடுங்கன்ட்டு, ஆரஞ்சு கலர். கணவன், முதல் எஸ்எம்எஸ் உனக்கு கிடைச்சிதான்னு செக் பண்ணாதான் 2வது மெசேஜ். எல்லாம் அதே சம்பளம் தான், முதல்ல அனுப்பின மெசேஜ் உனக்கு வந்து சேர்ந்துதான்னு பார்க்க தான் செக் பண்ணேன். பிரியாணியை மறந்துடாத, நாங்கள்லாம் ஆம்பளை, கேனையேன்னு நினச்சிங்களா? சடனாக ஒய்ஃப் கிட்ட இருந்து ஒரு எஸ்எம்எஸ், கேஸு தீர்ந்து போச்சு, வழியில் நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கும் பார்சலோட வந்துருங்க. மனைவினா என்ன நினச்சிங்க? ஆம்பளைங்களை பெத்ததே பொம்பளை தான்யா. கணவன் அந்த பக்கம் திக்கு முக்க ஆடி போயிட்டு நின்றுட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய்.